Hi dear students, today we are going to see the next chapter, chapter 9, Government Organization, அதாவது அரசு அமைப்புகள். Introduction. Public enterprise as a form of business organization gained economic importance in most of the countries of the world in recent years. During the 20th century, various governments started participating in industrial and commercial activities. Previously, the role of government was limited only to the maintenance of law and order. Industrial revolution helped all-round growth of industries. Private entrepreneur worked only for the private motive. The exploitation of consumers and workers by private entrepreneur was very common. The development of industries was left to the judgment of private enterprises. இந்த பொது நிறுவன வியாபார அமைப்பில் ஒரு வடிவமாக தற்காலத்தில் உள்ள உலக அளவில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் அமைப்பாக உள்ளது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அவங்க எப்படி உலக அளவில் நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறதா இருக்குது. இதுவே 20th செஞ்சுரியில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, பல்வேறு அரசுகள் தொழில் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டன. ஸோ இப்போ இதில் தொழிலில் மட்டும் இல்லாமல் வணிகத்திலையும் ஈடுபட்டிருந்தது. இதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த அரசாங்கம் சட்டம் இயற்றுவதையும் அதை பாதுகாத்தலையும் மட்டுமே செஞ்சுட்டு வந்தது. தொழில் புரட்சி தொழிலை அனைத்து வழிகளிலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றது. தொழில் புரட்சி என்ன பண்ணுது, அந்த பிஸ்னஸை எல்லா வழியிலையும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றது. தனியார் தொழில் முனைவோர்கள் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளதால் நுகர்வோர் சுரண்டப்படுகின்றனர். தனியார் தொழில் எப்படி இருந்தது, அவங்களுக்கு லாபம் மட்டுமே தேவை அப்படிங்கிற நோக்கத்தோடு இருந்தனால அவங்க என்ன பண்ணாங்க, நுகர்வோர்கள் என்ன ஆனாங்க, சுரண்டப்பட்டனர். தனியார் தொழில் முனைவோரை ஒதுக்கிவிட்டு தொழில் வளர்ச்சியடையும் சூழ்நிலை தேவைப்படுகிறது. தனியார் தொழில் முனைவோரை என்ன பண்ணுறாங்க, அவங்க தனியார் தொழில் முனைவோரை வளர்ச்சியடையும் சூழ்நிலை தேவைப்படுகிறது. ஒதுக்கிட்டு அவங்க தொழில் வளர்ச்சியடையக்கூடியது அவங்களுக்கு தேவை அப்படின்ட்டு இருக்கு. But then next, therefore, government intervention became necessary to safeguard the interest of the public, even in development countries like USA and UK. இந்த அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற வளர்ச்சி அடைந்த நாட்டில் கூட இந்த தொழில்துறையை பொதுமக்கள்கிட்ட இருந்து காக்க அரசாங்கம் தலையிட நேரிடுது. இதுதான் என்ன ஆகுது, அரசாங்கம் தலையிடுறதுக்கு இருக்குது. The government thus can own and control industry and business in two ways. இந்த அரசாங்கம் தொழிலை சொந்தமாகவும் தனது கட்டுப்பாட்டிலையும் வைத்துக்கொள்ள இரண்டு வழிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், பை ஸ்டார்டிங் எ நியூ யூனியன், புதிய தொழிலை தொடங்குறது. பை டேக்கிங் ஓவர் அண்ட் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் யூனிட் ஓன்டு பை ப்ரைவேட் பர்சன், தனியார்கிட்டருந்து வணிக பிரிவையோ அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலையோ எடுத்துக்கொள்ளுது. தென் நெக்ஸ்ட் ஒன், meaning and features of departmental undertaking. Department form of organization of managing state enterprises is the oldest form of organization. In those days, no distinction was made between routine function of the government and that of the public enterprise. ஸோ அரசு தொழிலில் வடிவமைப்புகளிலிருந்து இது மிகவும் பழமையானது. பொது நிறுவனங்களுக்கு அரசுக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதனுடைய பணிகளை வேறுபாடு இருப்பது கிடையாது. ஸோ தொடக்க காலத்தில் இருந்து நிறுவப்பட்ட பெரும்பான்மையான அரசு உரிமை நிறுவனங்கள் அனைத்துமே என்ன துறைவாரி அமைப்புகளாக இருக்குது. Therefore, most of the early state-owned enterprise were the
best example of the departmental form of organization. And a departmental form of organization, a public enterprise is run as a separate full-fledged ministry or as a major subdivision of a department of the government. இப்போ இதில் இந்த துறையில் அந்த அமைப்புகள் அந்த துறையில் உட்பிரிவுகளாக அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய முழு கட்டுப்பாடு இயங்கக்கூடியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், த இந்தியன் ரயில்வே ஆர் மேனேஜ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. இந்தியாவுடைய கவர்மெண்ட்டு யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட். போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீஸ் ஆர் ரன் ஆஸ் எ டிபார்ட்மெண்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். போஸ்ட்டும் டெலகிராஃபும் யார் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு நிறுவனம். தென் த டெல்லி மில்க் ஸ்கீம், ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் ஆர் அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். இதெல்லாம் வந்து அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். These are all the meaning and features of departmental undertaking. Then next one, features of departmental undertaking. The salient features of departmental undertaking are as follows. So என்னென்ன features இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். First one, ultimate responsibility. The ultimate responsibility for the management of a departmental undertaking lies with the minister concerned, who is responsible to the parliament or state legislature for the affair of the departmental undertaking. The minister in turn delegates his authority downwards to various other management levels in the departmental undertaking. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த துறை வாரியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய இயல்புகள், அதாவது ஃபீச்சர்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இறுதியான பொறுப்புகள். ஸோ இந்த துறை நிறுவனங்கள் அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த துறையில் அந்த அமைச்சகத்தோட தொடர்புடையது, அந்தந்த துறையில் அந்தந்த அமைச்சகத்தோட தொடர்புடையதாக இருக்கும். இது பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாநில அரசு சட்டசபை பொறுப்புடையதோ ஆகும். பாராளுமன்றத்துக்கும் மாநில அரசு சட்டசபைக்கும் பொறுப்பாக இருக்கும். இந்த துறை நிறுவனங்களுக்கு அந்தந்த துறையில் அமைச்சரிடம் அதிகாரம் கீழ்நோக்கியவாறு அதிகாரிகளுக்கு செல்கிறது. ஸோ இது அந்தந்த துறையில் அந்தந்த ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்டல் ஃபினான்சிங். த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் financed through annual budget appropriations by the parliament or the state legislature. The revenue of the undertaking are paid into the government treasury. அரசனுடைய நிதி உதவி எப்படி இருக்குது அப்படின்னா இது பாராளுமன்றத்திலேயோ அல்லது சட்டசபையிலேயோ ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஸோ இந்த அரசனுடைய கருவூலத்திட்ட இருந்து தான் இந்த நிறுவனங்களுக்கு வருவாய் செல்கிறது. அரசனுடைய கருவூலத்தில் இருந்து தான் இவங்களுக்கு அரசுடைய ட்ரெஸரரியில் இருந்து தான் இங்கே பணம் வருது. தென் நெக்ஸ்ட் ஒன், அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட். த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் சப்ஜெக்ட் டு த நார்மல் பட்ஜெட்டிங், அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட் procedure which are applicable to all government departments. ஸோ இந்த கணக்கியலும் அதனுடைய தணிக்கையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது துறைவாரி நிறுவனங்கள் சாதாரண வரவு செலவு திட்டமிடல் கணக்கில் மற்றும் தணிக்கை நடைமுறைகள் அரசனுடைய அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும். ஸோ இது எப்படி இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது பொருந்துகிற மாதிரி இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்டு பை சிவில் சர்வன்ட்ஸ். The departmental undertaking is managed by civil servants who are subject to same service conditions as applicable to civil servant of the government. ஸோ இது மேலாண்மை, மேனேஜ்டு பை சிவில் சர்வன்ட். மேலாண்மை எப்படி இருக்குது அப்படின்னா இது துறைவாரியான நிறுவனங்களை அரசு அலுவலர்களே மேலாண்மை செய்கிறார்கள்.
ஸோ யார் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஒர்க்கர்ஸு அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அரசு அலுவலர்களுக்கு பணியினுடைய சூழல் எவ்வாறு உள்ளதோ, ஸோ பணியினுடைய ஒர்க்கினுடைய தன்மை எப்படி இருக்குதோ அதை பொறுத்தே அந்த பணியினுடைய சூழ்நிலையும் அமையும். தென் நெக்ஸ்ட் ஒன், sovereign immunity. A departmental undertaking cannot be sued anybody without the consent of the government. சட்ட விளக்க அளிப்பு. ஸோ இந்த அரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க இயலாது. கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்ம கோர்ட்டு ஷூட் பண்ண முடியாது. These are all the features of departmental undertaking. Then next one, advantages and disadvantages. First, advantages. Following are the advantages of the departmental undertaking. So first one, easy formation. It is easy to set up a departmental undertaking. The departmental undertaking is created by an administrative decision of the government, involving no legal formalities for its formation. ஸோ எளிமையான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, துறைவாரி நிறுவனங்களை அமைப்பது எளிது. ஸோ டிபார்ட்மெண்டல் வைஸாக நம்ம நிறுவனங்களை அமைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அமைப்புகளை நிர்வாகம் முடிவெடுத்து அரசு அமைப்பது எளிமையான முறையாகும். ஸோ இதை கவர்மெண்ட்டு அமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். The departmental undertaking is directly responsible to the parliament or the state legislature through its overall head, that is the minister concerned. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஒன்று என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் நேரடி கட்டுப்பாடு. கட்டுப்பாடு எப்படி இருக்கும், டைரக்டாக இருக்கக்கூடிய கட்டுப்பாடு. ஸோ இந்த துறை வாரி நிறுவனங்கள் பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் பார்லிமெண்ட்லேயோ அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்லேயும் அவங்க அதன் மூலம் மட்டும்தான் நேரடியாக கட்டுப்படுத்த முடியும். அதற்கு அந்தந்த துறை அமைச்சரே பொறுப்பாவார். அதுக்கு யார் பொறுப்பு, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மினிஸ்டர் தான் பொறுப்பு. தென் நெக்ஸ்ட் ஒன், சீக்ரஸி மெயின்டைன்டு, ரகசியத்தை காக்கிறது. ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டிஃபென்ஸ் அண்ட் atomic power cannot be better managed other than government departments. Department undertaking can maintain secrecy in their working. ஸோ இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சக்தி பவர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த துறைகளெல்லாம் போன்ற அரசு துறைகளில் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், அரசு துறைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கணும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்போ தான் அந்த துறைகளுடைய பணியாளர்கள் ஒர்க்கர்ஸு தங்களுடைய பணிகள் கொள்கைகள், அதாவது பிரின்சிபிள்ஸ் என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன, அதை பற்றிய ரகசியங்களை பாதுகாத்து வைக்க முடியும். என்ன பண்ண முடியும், ரகசியத்தை பாதுகாத்து வைக்க முடியும். த நெக்ஸ்ட் ஒன், லேசர் பர்டன் ஆஃப் டேக்ஸ் ஆன் பப்ளிக். Earnings of departmental undertaking are entirely paid into government treasury, resulting in lesser tax burden on the public. Next one என்னன்னு பார்த்தோன்னா, lesser burden of tax on public. ஸோ இந்த பொதுமக்களுக்கு வரி சுமை குறைவாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான தொழிலில் நிறுவனங்கள் தங்களுடைய வருமானத்தை என்ன பண்ணுது, அரசின் மூலமாக செலுத்துகிறாங்க. ஸோ அது பொதுமக்களுக்கு குறைந்த வரியை அதனால் பொதுமக்களுக்கு என்ன ஆகுது, குறைந்த வரியை விதிக்கப்படுது. தி நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோசியல் சேஞ்ச். கவர்மெண்ட் கேன் ப்ரமோட் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் த்ரூ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். Hence, a departmental undertaking can be used by the government as an instrument of social change. சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவி.
ஸோ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவங்களுடைய பொருளாதாரமோ சமூக நீதியோ அரசு துறை நிறுவனங்கள் மூலம்தான் சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதனால் அந்த அரசாங்கம் அந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான துறைகளை நிறுவனங்களை கருவிகளாக பயன்படுத்துது. அந்தந்த துறை நிறுவனங்களை என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், lesser risk of misuse of public money as the departmental undertaking is subject to budgeting, accounting and audit procedure of the government. The risk of misuse of public money is relatively less. ஸோ இந்த பொதுமக்களுடைய நிதியை தவறாக பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய இடர்குறைவு. ஸோ இந்த துறைவாரி நிறுவனங்களில் வரவு செலவு திட்ட கணக்கு மற்றும் தணிக்கை செயல்முறைகள் அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இதனால் பொதுமக்கள் அவங்களுடைய நிதியை தவறாக பயன்படுத்தினால் ஏற்படுறதுக்கு இடர்பாடு குறைகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், guided by rules and regulation of ministry. The officer of departmental undertaking or under the supervision of the direct administrative control of the ministry. They are guided by the rules and regulations of the ministry, formed with a focus on public welfare. ஸோ இந்த அமைச்சகத்தில் விதிகளும் மற்றும் செயல்பாடுகள் முறையாக பின்பற்றப்படும். ஸோ இந்த அமைச்சகத்தில் நேரடி கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வையின் மூலம் தான் இந்த துறைவாரி நிறுவனங்கள் இயங்குது. ஸோ இந்த பொதுமக்களுடைய நலனை பாதிப்பு இல்லாமல் அந்த துறை அமைச்சகம் விதிகளை செயல்முறைகளையும் வகுக்கிறது. ஸோ அவங்களுக்கு என்ன விதிகளையும் செயல்முறைகளையும் அவங்களுக்கு வகுக்குது. These are all the advantages. Then next one, disadvantages. Following are the major limitations of the departmental undertaking. First one, red tapeism. There is too much of procedures which result in delay. Commercial organization cannot afford delay in taking decision. ஸோ ஃபஸ்ட்டு குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாமதமும் சிகப்பு நாடா போக்கும். ஸோ இந்த அரசினுடைய நெகிழ்வற்ற நடைமுறைகளையும் மரபுகளையும் வலுவாது பின்பற்றுவதன் காலதாமதமும் மிகப்பெரிய குறைபாடு ஆகும். வணிக நிறுவனங்கள் காலதாமத முடிவெடுப்பது ஏற்றத்தக்கது அல்ல. வணிக நிறுவனங்கள் என்ன பண்ணுது, டிலேவாக முடிவெடுக்கிறது அங்கே ஏற்றத்தக்கதாக இல்லை. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்சிடென்ட்ஸ் ஆஃப் additional taxation. Losses incurred by a departmental enterprise are met out of the treasury. This very often necessitates additional taxation, the burden of which falls on the common man. கூடுதல் வரி சுமை எப்படி இருக்குது? ஸோ ஒவ்வொரு துறையிலையும் சேர்ந்த நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக கவர்மெண்ட் அந்த தொகையை வழங்க வேண்டி இருக்குது. இதனால் பொதுமக்கள் மீது மேலும் வரி சுமை கூட்டுகிறது. ஸோ இந்த அதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை யார்கிட்டேருந்து வருது, பப்ளிக்குக்கிட்டேருந்து டேக்ஸாக அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. The next one, lack of competition. போட்டியின்மை. Civil servants are given control of these undertaking who may not have business outlook or commercial enterprises. So they run the undertaking in their own fashion out without considering the consumers. ஸோ இந்த போட்டியின்மை அப்படிங்கிறது வணிக அனுபவமோ அல்லது வியாபார வெளிப்பார்வையோ இல்லாத கவர்மெண்ட் அலுவலர்கள் அந்த துறைவாரி நிறுவனங்களை நிர்வாகம் செய்வதனால் அவர்களுக்கு துறைவாரி நிறுவனங்களை முறையாக கட்டுப்படுத்த முடியவில்லை.
ஸோ அது வியாபாரம் யார் மூலமாக பண்ணுறாங்க, அந்த வணிக அனுபவமோ அல்லது வியாபார வெளிப்பார்வை இல்லாதவர்கள் பண்ணுறதுனால அந்த துறை வாரியாக கட்டுப்பாடு அவங்களால பண்ண முடியறது கிடையாது. ஆகவே அந்த நுகர்வோருடைய விருப்பத்தையோ அல்லது தேவையையோ அறிந்து கொள்ளாமல் தங்களுடைய குறுகிய அனுபவத்தின் மூலம் வழி நடத்துகிறார்கள். ஸோ அவங்களுடைய ஷார்ட் பீரியட் அனுபவத்தினால எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க அதை வழி நடத்துகிறாங்க. இதனால் இந்த நிறுவனத்துக்கு செயல்திறன் குறையுது. The next one, casual approach to work. As officers of a departmental undertaking are subject to frequent transfer, they develop a sense of casual approach to work. As a result, the operational efficiency of the undertaking suffers a lot. ஸோ இந்த பணியில் சராசரியாக அணுகுமுறை எப்படி இருக்குது? ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தங்களுடைய பணியில் சராசரி அணுகுமுறை போன்று இந்த நிறுவனத்துலேயும் பணிபுரிய ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் இந்த நிறுவனத்தை கட்டுப்படுத்துகிற திறமை இல்லாமல் போகுது. ஸோ அந்த நிறுவனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை அவங்களுக்கு இல்லாமல் போகுது. The next one, government interference. There is an excessive government interference and control in department organization. These undertakings are not given freedom to decide their own policies. Centralized control leads to delay in action. Red tapeism and bureaucracy have become the limiting features of these organizations. அரசனுடைய தலையீடு. இந்த துறை வாரியான நிறுவனங்கள் மீது அதிகமாக கட்டுப்பாடு விதிகள் ஆகியவற்றை கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சுமத்துது. ஸோ இந்த துறைவாரி நிறுவனங்கள் தன்னாட்சியோட பணியாற்ற விடுவதில்லை. தன்னாட்சியாக அவங்கள பணியாற்றுறதுக்கு அவங்க விடுறது கிடையாது. ஸோ அந்த மைய கட்டுப்பாடு நிறுவனத்தில் செயலில் பாதிப்பு ஏற்படுது. அவங்களுடைய செயலில் பாதிப்பு நிறைய ஏற்படுது. ஸோ அதனால் அவங்க என்ன ஆகுது, மந்தப்போக்கு ஏற்பட்டு செயல்திறன் பாதிக்குது. ஸோ அதனால் அவங்களால சரியான வேலை செய்ய முடியாது. The next one, lack of professional management and fear of criticism. A departmental undertaking is managed by civil servants who do not possess professional management skills. Moreover, these managers could not afford to be innovative because of a fear of criticism by the minister or parliament. இந்த மேலாண்மை திறமை குறைவு என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய அச்சம், lack of professional management and fear of criticism. ஸோ அந்த துறை வாரியாக அந்த நிறுவனங்களுடைய மேலாளர்கள் அரசு அலுவலர்களாக இருக்கிற காரணத்தால் அவங்க மெத்தன போக்கு அவர்களை சிறப்பாக செயல்பட அனுமதிப்பதில்லை. அவங்கள சோம்பேறித்தனம் அவங்கள என்ன பண்ணுது, சிறப்பாக செயல்படுறதுக்கு அவங்கள அனுமதிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மேலாண்மை திறமை இல்லாமல் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அல்லது அமைச்சருடைய விமர்சனம் அவர்களை திறம்பட செயல்பட விடுவதில்லை. அவங்கள என்ன பண்ணுறதில்ல, சரியானபடி வேலை செய்ய விடுவது கிடையாது. The next one, financial dependence. நிதி சார்பு. A departmental undertaking is economically and financially dependent on the government budgetary allocations. As such, it cannot have its own independent, long-range investment decisions, which may bring enormous property to the undertaking. ஸோ இது துறை வாரியான நிறுவனங்கள் பொருளாதார ரீதியாகவும் மற்றும் அரசினுடைய வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டை சார்ந்தும் இருக்க வேண்டியதாக இருக்குது. எனவே இந்த பொருளாதார ரீதியாக இந்த நிறுவனங்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியறது கிடையாது. ஸோ
இந்த நிறுவனங்கள் எப்படி செயல்பட முடியாது? தன்னிச்சையாக செயல்பட முடியாது. Then next one, meaning and features of public corporations. A public corporation is that form of public enterprise which is created as an autonomous unit by a special act of the parliament or the state legislature. Since a public corporation is created by a statute, it is also known as a statutory corporation. The statute defines the objectives, powers and functions of the public corporation, Life Insurance Corporation of India. இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படின்ட்டா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இது பாராளுமன்றமோ சட்டமன்றமோ இயற்றும் தனி சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டு தன்னாட்சி உரிமை பெற்ற நிறுவனமாகும். பாராளுமன்றத்தாலேயோ அல்லது சட்டமன்றத்தாலேயோ அவங்களுக்கு என்ன ஒரு தனி சட்டம் உருவாக்குறாங்க. அதன் மூலம் உருவாக்கக்கூடிய செயல்படக்கூடிய தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு நிறுவனமாகும். ஸோ இது பொதுக்கழகம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தனித்து இயங்கும் தன்மையுடன் சட்டத்தால் உருவாக்கப்பட்டதாகும். ஸோ இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, தனித்து இயங்கக்கூடிய தன்மையுடன் அந்த சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. இது பப்ளிக் கார்ப்பரேஷன் அதனுடைய நோக்கம் எப்படி இருக்குது, அதனுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் சட்டத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளன. கவர்மெண்ட்டால் அது எப்படி இருக்குது, வரையறுக்கப்பட்டு இருக்குது. இந்தியா ஆயுள் காப்பீட்டு கழகம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாரு. இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இண்டியா, ஏர் இண்டியா இன்டர்நேஷ்னல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்யூனிசன் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பப்ளிக் கார்ப்பரேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். தென் நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் இந்தியன் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அண்ட் தேர் லோகோ. அதாவது கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ், கம்பெனி லோகோ. ஃபஸ்ட்டு இந்தியன் ரயில்வே headquarters in New Delhi, company logo and is there. The next, Department of Food and Public Distribution, its headquarters in New Delhi, its company logo is there, you can see. The next, Tamil Nadu Police Department, its headquarters in Chennai, its emblem or logo is there. Then next one, features of public corporation. First features, special statute. A public corporation is created by a special act of the parliament or the state legislature. The act defines its powers, objectives, functions and relations with the ministry and the parliament. பொது கழகத்துடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அதனுடைய ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் பாரு. ஸ்பெஷல் ஸ்டாச்சூட், தனித்து இயங்கும் சட்டத்தன்மை. பொதுக்கழகம் அப்படிங்கிறது, பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படின்றது ஒரு மத்திய அல்லது மாநில அரசால் இயற்றப்படும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலேயோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டாலேயோ இது இயக்கப்படக்கூடியது. ஒரு தனி சட்டத்தின் கீழே இது தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தின் மூலம் அதற்கான அதிகாரங்கள், நோக்கங்கள், பணிகள் மற்றும் பாராளுமன்றம் அல்லது சட்டசபை மூலமாக இது உருவாக்கப்பட்ட அமைச்சகத்துடன் தொடர்புள்ளது.
ஸோ எதனுடைய தொடர்புள்ளது, அதனுடைய அதிகாரம், நோக்கம், பணி இதெல்லாமே பாராளுமன்றத்திலேயோ அல்லது சட்டமன்றத்தின் மூலமாகவோ உருவாக்கப்பட்ட அமைச்சகத்தோடு தொடர்புடையது. The next one, separate legal entity. A public corporation is a separate legal entity with prospectual succession and common seal. It has an existence independent of the government. It can own properly, can make contract and file suit in its own name. நீடித்த நிலைத்தன்மை. A public corporation is a separate legal entity. இந்த பொது முத்திரையோட இது நீடித்து நிலைக்கக்கூடிய தன்மையோட சட்டப்பூர்வமாக செயல்படுது. இது அரசோட தொடர்புடையது மட்டும் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடியது. கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனோடையும் தனித்தும் இயங்கக்கூடியது. இதனுடைய சொத்துக்கள் அனைத்தும் தனக்கான சொந்தமானதும் தன் பெயரிலேயே உடன்படிக்கை செய்யவும் வழக்கு பதிவும் இயலும். ஸோ அவங்களுடைய சொந்த பேர்லேயே அவங்க என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். The next one, capital provided by the government. The capital of a public corporation is provided by the government or by agencies controlled by the government. However, many public corporations have also begun to raise money from the capital market. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு பாரு. கேபிட்டல் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட், அரசனுடைய முதலீடு. ஸோ இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அவங்களுக்கு தேவையான முதல் முழுவதும் கவர்மெண்ட் கிட்டேருந்தே பெறுது. இருந்தாலும் அந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அவங்களுடைய முதலீட்டை சந்தையிலிருந்து மூலதனத்தை திரட்டுகின்றன. சந்தையில் மார்க்கெட்டில் இருந்தும் அவங்களுடைய கேபிட்டலை என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. Then next one, financial autonomy. A public corporation enjoys financial autonomy. It prepares its own budget and has authority to retain and utilize its earnings for its business. Financial autonomy, நிதி தன்னாட்சி உரிமை. இது பப்ளிக் கார்ப்பரேஷன் அவங்களுடைய நிதியை தன்னாட்சி பெற்றவை, தனக்கான பட்ஜெட் இருக்கும், அதில் தானே தயாரித்து கொள்ளும். தனக்கான பட்ஜெட்டை அவங்களாவே தயாரிச்சுக்கிறாங்க. அதுக்காக அதிகாரம் பெற்றுக்கொள்ளவோ அது மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரத்தில் அந்த நிதியை பயன்படுத்துறதுக்கும் அதிகாரம் பெற்றவையாக இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் அட்டானமி. The next, management by board of directors. It is management is vested in a board of directors appointed or nominated by the government, but there is no government intervention in the day-to-day working of the corporation. ஸோ இயக்குநரவையால் இந்த நிர்வாகம். மேனேஜ்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர். ஸோ அந்த கவர்மெண்ட் பரிந்துரைக்கப்பட்டு அந்த நியமனம் செய்யப்பட்ட இயக்குநரவைக்கு மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த கார்ப்பரேஷனுக்கு அன்னன்னைக்கு நடவடிக்கைகளை அரசிட தலையீடு கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஓன் ஸ்டாஃப். A publication corporation has its own staff whose appointment, remuneration and service conditions are decided by the corporation itself. பணியாளர்களுடைய நியமனம். இந்த கார்ப்பரேஷன் தனக்கு தேவையான ஒர்க்கர்ஸை தானே நியமனம் செய்து கொள்ளலாம். ஊதியம், அவங்களுடைய பணியினுடைய தன்மை எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே அந்த கார்ப்பரேஷனே முடிவு செய்து கொள்ளலாம். எந்த கார்ப்பரேஷன்? இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன். The next one, service motive. The main objective of a public corporation is service motive.
through it is expected to the self-supporting and earning reasonable profits. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடியது. இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அந்த சேவை நோக்கமாக கொண்டவை ஆகும். சேவை சர்வீஸ் அடிப்படையில் இது ஒர்க் பண்ணுது. இருந்தாலும் சுயமாக கொண்டு அந்த நியாயமான லாபத்தை ஈட்டக்கூடிய குறிக்கோள் கொண்டவையும் ஆகும். சர்வீஸ் மோட்டிவும் இருக்குது, ப்ராஃபிட் மோட்டிவும் இருக்குது. The next one, public accountability. பதில் சொல்லும் கடமை. A public corporation has to submit its annual report on its working. Its accounts are audited by the Controlled and Audited General of India. Annual report and audited accounts of a public corporation are presented to the Parliament or state legislature, which is entitled to discuss this. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதில் சொல்லக்கூடிய கடமை இந்த பொது கழகங்களுக்கும் அதாவது பப்ளிக் கார்ப்பரேஷனுக்கும் தன்னுடைய பணி மீதான ஆண்டு அறிக்கை இயர் பிளான் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ இந்த கணக்குகளை இந்திய பொது கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தணிக்கை செய்யப்படும். என்ன பண்ணுறாங்க, ஆடிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி ஆடிட் பண்ணக்கூடிய கணக்குகளை பாராளுமன்றத்திலேயோ அல்லது அதன் சம்பந்தப்பட்ட சட்டசபையிலேயோ விவாதத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். கவர்மெண்ட்டுடைய விவாதத்துக்கு அதை சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கணும். The next one, advantages and disadvantages. Advantages: bold management due to operation autonomy. A public corporation enjoys internal operational autonomy as it is free from governmental control. It can therefore run in a business-like manner. Management can take bold decision involving experimentation in its lines of activities, taking advantages of business situation. Bold management due to operational autonomy, அதாவது தன்னாட்சி உரிமை. பப்ளிக் கார்ப்பரேஷனில் எப்படிக்கு தன்னாட்சியாக இருக்குது. ஸோ அரசோடைய கட்டுப்பாட்டில் இது இருக்கிறது கிடையாது. வியாபார முறையில் சிறப்பாக இயங்க முடியும். ஸோ இந்த வியாபார சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய நன்மைக்காக திறந்த மனசோட இதை முடிவு எடுக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். Affairs of a public corporation are subject to scrutiny by committees of parliament or state legislature. The press also keeps a watchful eye on the working of a public corporation. This keeps a check on the unhealthy practices on the part of the management of the public corporation. ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல், சட்ட அமைப்புக்கு கட்டுப்பாடு. ஸோ இந்த பாராளுமன்றத்துலேயோ பார்லிமெண்ட்லேயோ அல்லது சட்டசபையிலையோ அந்த அமைப்புகளுடைய குழு கட்டுப்பாடு மூலம் தான் இது கட்டுப்படுத்துது. அந்த அமைப்போட அந்த குழு கட்டுப்பாட்டில் இதை கட்டுப்படுத்துது. ஸோ இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அந்த செயல்பாடுகளை எதன் மூலமாக பத்திரிகை துறை கண்காணித்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் செயல்பாடை அந்த நன்மைக்கு எதிராக இருந்தால் அதை சுட்டி காட்டவும் செய்யுது. தென் நெக்ஸ்ட் ஒன், குவாலிஃபைட் அண்ட் கண்டென்ட் ஸ்டாஃப். தகுதி மற்றும் நிறைவான அலுவலர்கள். பப்ளிக் கார்ப்பரேஷன் ஆஃபர்ஸ் அட்ராக்டிவ் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் டு இட்ஸ் ஸ்டாஃப். ஆஸ் சச் it is able to attract qualified staff. Because of qualified and connected staff, industrial relations problems are not much served. Staff has a motivation to work hard for the corporation. இந்த தகுதியும் நிறைவான அலுவலர்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனில் அதனுடைய அலுவலர்கள் பணியில் நிறைவான தன்மை இருக்குது. அந்த அலுவலர்கள் அவங்களுக்கான தகுதியை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. சரி, ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த தகுதி மனநிறைவும் உள்ள பணியாளர்களை இந்த நிறுவன வளர்ச்சியடைய அந்த அலுவலர்கள் ஊக்கத்தோட பணியாற்றுகிறார்கள். இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் விரைவாக வளர்ச்சி அடையுது. தென் நெக்ஸ்ட்டு டெய்லர் மேட் ஸ்டாச்சு, தயார் நிலை. The specific act by which a public corporation is created can be tailor-made to meet the specific need of the public corporation, so that the corporation can function in the best manner to achieve its objective. இது தயார் நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் நாங்கள் சிறப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படுது, அதன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுது, அதனால் அதனுடைய தேவைகளை அதுவே நிறைவேற்றிக்குது. பொதுக்கழகம் அதனுடைய சிறப்பான செயல்பாடு மூலம் நோக்கங்களை நிறைவேற்றி இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அதனுடைய சிறப்பான செயல்பாடு மூலமாக ஏன்னா அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், நாட் அஃபெக்டட் பை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அரசினுடைய தலையீடு இன்மை. Being a distinct legal entity, a public corporation is not much affected by political changes. It can maintain continuity of policy and operations. ஸோ இந்த கவர்மெண்ட்டோடைய தலையீடால் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறது கிடையாது. அதனுடைய கொள்கைகளும் செயல்பாடுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதனுடைய பாலிசி, ஆப்ரேஷன்ஸ், பிரின்சிபல்ஸ் எல்லாமே கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், லெசர் லைக்லிஹுட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், குறைந்த அளவிலான சுரண்டலுக்கே இங்கே வாய்ப்பு. The board of directors of a public corporation consists of representative of various interest groups like labor, consumer, etc. ஸோ இந்த பொதுக்கழகத்தில் இயக்குநரவையில் சமுதாயத்தில் பலதரப்பட்ட பணியாளர்கள், நுகர்வோர்கள், சமுதாய நல விரும்பிகள் இங்கே அரசுக்கு தேர்ந்தெடுப்பதால் இங்கே சுரண்டல், ஊழல் ஆகியவை இருக்கிறது கிடையாது. The next one, reasonable pricing policy, தகுந்த விலை கொள்கை. A public corporation follow a reasonable pricing policy based on cost benefit analysis. Hence, public are generally satisfied with the provision of goods and service by the public corporation. ஸோ இந்த அடக்கம், லாபம் அப்படின்ற அடிப்படையில், ஃபேஸ் வேல்யூ, ப்ராஃபிட்டுங்கிற அடிப்படையில் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் விலை கொள்கையை உருவாக்குது. ஆகவே பொதுவாக இந்த சரக்கு மற்றும் சேவைகள் பணிகளை பொதுக்கழகம் மக்கள் திருப்தி அடையும் வகையில் செயலாற்றுது. மக்கள் என்ன பண்ணுறாங்க, திருப்தி அடையக்கூடிய வகையில் செயல்பட்டு வருது. These are all the advantages. The next one, disadvantages. First one, autonomy and flexibility only in theory, தன்னாட்சி மற்றும் நெகிழ்வுத்தன்மை. Autonomy and flexibility advantages of a public corporation exist only in theory. தன்னாட்சி மற்றும் நெகிழ்வுத்தன்மை என்பது ஏட்டளவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எதில் மட்டும்தான் இருக்குது, ஒன்லி இன் தியரி. In practice, there is a lot of interference in the working of a public corporation by ministers, government officers, and other politicians. இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறை அமைச்சர்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் மூலமாக இடையூறுகள் ஏற்படுது அதிக அளவில்.
It's one of your disadvantages. The next one, misuse of monopolistic power. சர்வாதீன அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல். Public corporations often enjoy monopoly in their field of operation. As such, on the one hand, they are indifferent to consumer needs and problems, and on the other hand, often do not hesitate to exploit consumers. பொதுக்கழகங்கள் அதனுடைய செயல்பாடு, பொதுக்கழகம்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் கார்ப்பரேஷன். ஸோ அதனுடைய செயல்பாடில் இருந்து சர்வாதீன அதிகாரம் பெற்றவை. எப்படி அவங்க சர்வாதீன அதிகாரம் பெற்றவையாக இருக்குது. ஒரு வகையில் இந்த நுகர்வோர் தேவையையும் பிரச்சனையையும் தீர்க்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. ஸோ நுகர்வோர்கிட்ட இருந்து சுரண்டுறதுல எந்த ஒரு தயக்கமும் காட்டுறதில்லை. நுகர்வோருடைய சுரண்டலை எந்த ஒரு தயக்கமும் காட்டுறது கிடையாது. Then misuse of monopolistic power. The next one, rigid constitution. நெகிழ்வுத்தன்மையற்ற அரசியல் அமைப்பு. The constitution of a public corporation is very rigid. It cannot be changed without amending the statute of its formation. Hence, a public corporation could not be flexible in its operations. ஸோ இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் உருவாகல அரசியல் உட்பிரிவுகள் நெகிழ்வுத்தன்மையாக இல்லை, எந்த விதத்துலேயும் மாற்றக்கூடியதாகவும் கிடையாது. அதை உருவாக்குறதுக்கு தேவையான சட்ட விதிகள் அவசியமாக இருக்குது. ஆகவே இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் செயல்பாடுகள் எப்படி இருக்குது? நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருக்குது. ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். The next one, low managerial efficiency. Quite often, civil servants who do not possess management knowledge and skills are appointed by the government on the board of directors of a public corporation. As such, managerial efficiency of public corporation is not as much as found in private business enterprises. ஸோ சிறப்பான இந்த பொதுக்கழக அதாவது பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸில் அதனுடைய ஒர்க்கர்ஸில் எந்த அளவில் இருப்பாங்க அப்படின்னா பெரிய அளவில் மேனேஜ்மெண்ட் அறிவு பெற்றவர்களாக திறமைசாலியாகவோ அதன் மேலாண்மை இயக்குனர் இருப்பது கிடையாது. அந்த தனியார் நிறுவனங்களில் பணியாளர்கள் மேலாண்மை திறமைக்கு பொது கழகத்தில் அலுவலர்கள் ஈடானவர்கள் அல்ல. தனியாரில் இருக்கிற அளவுக்கும் பப்ளிக் கார்ப்பரேஷனில் ஈக்குவலாக இருக்கிறது கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்ளம் ஆஃப் பாசிங் எ ஸ்பெஷல் ஆக்ட். A public corporation cannot be formed without passing special act, which is a time-consuming and difficult process. Hence, the scope for setting up public corporation is very restricted. இந்த சிறப்பு சட்டம் இயக்குறதுல சிக்கல்கள். ஸோ இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் இந்த சிறப்பு சட்டங்கள் மூலம் உருவாக்க முடியும். இந்த சிறப்பு சட்டம் இயற்றுவது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனை உருவாக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் ஆனால் சிக்கலாக இருக்கும். எனவே இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் உருவாக்கப்படுவது எப்பொழுது நிகழும், எப்பொழுதோ ஒரு முறை நிகழக்கூடிய ஒன்றா இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ் ஆஃப் டைவர்ஜென்ட் இன்ட்ரெஸ்ட். In the board of directors of public corporation, conflict may arise among
representative of different groups. Such clashes tell upon the efficient functioning of the corporation and may hamper its growth. ஸோ இப்போ என்னாவது கிளாஷ் அப்படின்னா முரண்பாடு. ஸோ இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய இயக்குனர் அவை உறுப்பினர்கள் பல்வேறு குழுக்களுடைய பல்வேறு முரண்பாடுகள் உருவாகின்றன. நிறையா முரண்பாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும். இதனால் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் செயல்திறன் எப்படி இருக்கும்? பெருசாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். These are all the disadvantages. The next meaning and features of government company. A government company is defined under Section 2, subsection 45 of the Companies Act 2013 as any company in which not less than 51% of the paid up share capital is held by the central government or by any state government or governments, or partially by the central government and partially by one or more state governments, and includes a company which is a subsidiary company of such a government company. 2013 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் ஆக்டில் அந்த செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவர்மெண்ட் கம்பெனி ஒரு சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இருக்கக்கூடிய 51% பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அவங்க வச்சுருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அந்த ஷேர் கேபிட்டலை எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 51% அவங்க வச்சுருக்கணும். மினிமம் 51%. அல்லது ஏதேனும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது அதுக்கு மேற்பட்ட சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அதனால் உருவாக்கலாம். இந்த உருவாக்கின கம்பெனி தான் எது அப்படின்ட்டு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கம்பெனி. The next features of government company. Registration under the Government Companies Act. A government company is formed through registration under the Companies Act 1956. Companies Act ஆக்சுவலாக எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயர் 1956. In 2013 அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாடிஃபை பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிஸ் ஆக்டை. அண்ட் இஸ் subject to the provision of this act like any company. However, the central government may distinct that any of the provisions of the Companies Act shall not apply to government company or shall apply with certain modifications. Registration under the Companies Act. இந்த நிறும சட்டத்தின் கீழே பதிவு செய்தல் எப்போ இந்த இயர் 1956 கொண்டு வந்தாங்க கம்பெனிஸ் ஆக்ட். அதன் கீழே பதிவு செய்யக்கூடியது. ஸோ இது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. ஸோ அந்த சட்டத்தின் கீழே பதிவு செய்திருக்க வேண்டும். கட்டாயமாக இந்த கம்பெனிஸ் ஆக்டில் இதை பதிவு செஞ்சுருக்கணும். ஸோ இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நேரடியாகவோ அந்த விதிகள் கீழே அரசு நிறுவனங்களை அறிவிப்பாணையை வெளியிட்டிருக்க வேணும். The next list of public corporation and their logo. பப்ளிக் கார்ப்பரேஷனுடைய என்னென்ன நேம், அதாவது லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷனும் அதனுடைய லோகோஸ் என்னென்ன. கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா,
அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அந்த கம்பெனியுடைய லோகோ பார்த்தோம்னா அங்கே நமக்கு தெரியும். ஸோ அந்த 15 போட்டு சர்க்கிள் போட்டு இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஓஎன்ஜிசி, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் இருக்குது. அதனுடைய லோகோ பாரு அங்கே ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோ, இல்லது புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கோ. The next one, Tourism Corporation of India. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி. அதனுடைய லோகோ பாரு ஒரு யானை வடிவம் இருக்குது, அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இருக்குது. இதெல்லாம் தான் பப்ளிக் கார்ப்பரேஷனுக்கும் அதனுடைய லோகோஸும். The next one, executive decision of government. A government company is created by an executive decision of the government without seeking the approval of the parliament of the state legislation. அரசனுடைய நிர்வாக முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேஷனோ அல்லது பார்லிமெண்ட்லேயோ அது அங்கீகாரம் இல்லாமலோ அல்லது அரசு நிறுவனத்தை அரசாங்கம் நிர்வகிக்க முடியும் கீழ் வடிவமைக்கலாம். The next one, separate legal entity. A government company is a legal entity separate from the government. It can acquire property, can make contract and can file suit in its own name. இது நீடித்த நிலைத்த தன்மையுடையதாக இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட்கிட்ட இருந்து கவர்மெண்ட் கம்பெனி தனித்த சட்டப்பூர்வ தன்மையுடைய அமைப்பாகும். தனது சொந்த பெயரால் சொத்துக்களை வாங்கவும் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். தன்னுடைய சொந்த பேரில் தன்னுடைய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். The next one, whole or majority capital provided by the government. The whole or majority, at least 51% majority of the capital of a government company is provided by the government, but the revenue of the company are not deposited into the treasury. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முழுவதும் அல்லது பெரும்பான்மையான மூலதனத்தை அரசு வழங்குது. இந்த அரசு கம்பெனிஸ்க்கு தேவையான மூலதனத்தை குறைந்தபட்சம் 51% அல்லது முழுசுமே அல்லது பெரும்பான்மையோ அரசு வழங்குது. ஆனால் இந்த வருமானத்தை கவர்மெண்ட் கருவூலத்தில் செலுத்துவது கிடையாது. இதை என்ன பண்ணுறது கிடையாது, கவர்மெண்ட் ட்ரெஷரியில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன், மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டைரக்டர்ஸ், பெரும்பான்மையான அரசு இயக்குநர்கள். பீயிங் in possession of a majority of share capital, the government has authority to appoint majority of directors on the board of directors of a government company. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு பெரும்பான்மையான மூலதனத்தை வழங்குவதால் இயக்குநர்களை நியமிக்க அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அவங்களுடைய டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. The next one, own staff. A government company has its own staff except government officials who are sent to it on deputations. Its employees are not governed by civil service rules. சொந்த அலுவலர்கள் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் சொந்தமாக அந்த அலுவலர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். மேலும் அது அரசு அலுவலர்களை பணிமாறுதல் செய்வதை தவிர்க்குது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை தவிர்க்குது.
இந்த பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்கள் விதி பொருந்தாது. இந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட் ரூல்ஸு பொருந்தாது. தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ரம் ப்ரொசீஜரல் கண்ட்ரோல்ஸ், நடைமுறை கட்டுப்பாடு இல்லை. ஸோ எ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பட்ஜெட்டரி அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் கண்ட்ரோல்ஸ் applicable to government undertaking. ஸோ இந்த கவர்மெண்ட் கம்பெனிக்கு வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது கணக்கியல் மற்றும் தணிக்கை கட்டுப்பாடு போன்றது விடுபட்டு குறுக்கீடு என்று செயல்பட முடிகிறது. ஸோ இந்த கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அவங்க அதெல்லாம் செயல்பட முடியுது. The next one, accountability to the parliament or state legislation. பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்திற்கு பொறுப்பு. என்ன பொறுப்பு இருக்குது? The annual report of a government company is placed before the parliament or the state legislature. அதாவது அந்த பார்லிமெண்ட்டுக்கோ அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கோ இந்த கவர்மெண்ட் நிறுவனத்தில் ஆண்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது. These are all the features of government company. The next one, advantages and disadvantages. First, advantages. First one in advantages, easy formation, எளிமையான அமைப்பு. A government company can be easily formed under the Companies Act just by an executive decision of the government. ஸோ இது கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் அந்த அரசு முடிவெடுத்து அந்த அரசு நிறுவனங்களை எளிதாக அமைக்கலாம். The next one, internal autonomy, அக தன்னாட்சி. A government company can manage its affairs independently. It is relatively free from ministerial control and political interference in its day-to-day functioning. The government ஆஃபீஸில் தன்னுடைய நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்ளலாம். அதன் அன்றாட நடவடிக்கையில் அமைச்சரவையோ அல்லது கட்டுப்பாடோ அரசியல் தலையீடோ இருப்பது கிடையாது. மினிஸ்ட்ரல் கண்ட்ரோலோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸோ இங்கே கிடையவே கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன், தனியார் பங்களிப்பு. Through government company device, the government can avail of the management skills, technical know-how and expertise of the private sector. For foreign countries, for example, the Hindustan Steel Limited has obtained technical and financial assistance from the USSR, West Germany and the UK for its steel plant at Bilali and Durgapur. இப்போ ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா தனியாருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே தனியார் கம்பெனியில் அதனுடைய மேனேஜ்மெண்ட், அதனுடைய அறிவு, தொழில்நுட்ப அறிவு மற்றும் சிறப்பு நிபுணத்துவம் போன்றவற்றால் அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுற கவர்மெண்ட் நிறுவனங்கள் இதை பெறலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஹிந்துஸ்தான் ஸ்டீல் கம்பெனி இது ஒரு தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியும் விலாய், ரூர்கேலா மற்றும் துர்காப்பூரில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடங்களில் அந்த கம்பெனியை நிறுவவும் அது ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்தில் நாடுகளில் இருந்து பெற்றுள்ளன. Then next one, easy to acquire, நெகிழ்வுத்தன்மை. Objective and powers of the government company can be changed by simply altering the memorandum of association of the company without seeking the approval of the parliament. நெகிழ்வுத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருடைய நோக்கம் அந்த அதிகாரங்கள் போன்றவற்றை இந்த பார்லிமெண்ட்டோடைய ஒத்துழைப்பு பெறாமல் அதனுடைய அமைப்பு முறையத்தில் மாற்றம் செய்வதன் மூலம் மாற்றம் செய்து கொள்ளலாம். த நெக்ஸ்ட்டு டிசிப்ளின், ஒழுங்கு. The government company is subject to provision of the Companies Act which keeps the management of the company active, alter and disciplined. ஸோ அது எப்படி இருக்குது ஒழுங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கவர்மெண்ட்டில் அந்த கம்பெனிஸ் ஆக்ட் அதனுடைய விதிகள் பிரகாரம் அந்த மேலாண்மை செய்யவும் பணி விறுவிறுப்பையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றுது. Then next one, professional management, தொழில் நிபுணத்துவம். A government company can employ professionally qualified manager because it has its own personal policies. இந்த கவர்மெண்ட் கம்பெனியுடைய தொழில்நுட்ப ரீதியாகவும் தகுதி பெற்ற மேலாண்மை நிபுணத்தினாலும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொள்கைகள் தவறாமல் பின்பற்ற இயல முடியுது. அதனுடைய பாலிசிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுது. The next, public accountability, பதிலளிக்க இயலுது. The annual report of the government company is presented to the parliament or state legislature. These reports can be discussed and debated there. இந்த பார்லிமெண்ட்லேயோ அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயோ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த ஒவ்வொரு ஆண்டும் தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கணும். அந்த அறிக்கை அங்கே விவாதிக்கப்படும். அந்த பார்லிமெண்ட்லேயும் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேயும் அது என்ன பண்ணுறாங்க, விவாதிக்கப்படுது, டிபேட். த நெக்ஸ்ட் ஒன், டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட்டு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பேக்டு வித் எஸ் men, மாறாத்தன்மையுடைய இயக்குநரவை. On the board of directors of government company, there are government appointed directors, government being the major shareholder, who are yes men of the government. They are unable to run the company in a business like manner. இந்த மாறாத தன்மையுடைய இயக்குநரை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த கவர்மெண்ட்டால் நியமிக்கப்படும் இயக்குநர்கள், அதாவது கவர்மெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. இந்த பெயரளவுக்கு தான் அரசுக்கு ஆம் சொல்லி பழகியவர்கள், அதனால் அவர்களால் வணிக நோக்கத்தில் செயல்பட இயலாது. இது ஒரு disadvantages. The next, autonomy only in name. Independent character of government company exists only in name. In reality, politicians, ministers, government officials interfere excessively in the day-to-day working of the government company. இந்த பெயரில் மட்டுமே சர்வாதிகாரம். ஸோ இந்த கவர்மெண்ட் கம்பெனி தனித்தன்மை என்பது பேரில் மட்டும்தான் இருக்குது. உண்மையில் அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் அரசு அலுவலர்கள் ஆகியோர் தான் இதில் அதிகபட்ச தலையீடாக இருக்காங்க. இந்த நிறுவனத்தில் அன்றாட செயல்பாடை அதிகரிக்குது. இது ஒரு ட்ராபேக்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ். த நெக்ஸ்ட் ஒன், எ ஃப்ராட் ஆன் கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ். நிறுவன சட்டம் மற்றும் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய மோசடிகள், ஃப்ராட் என்னென்ன இருக்குது. A government company is criticized as being a fraud on the Companies Act and on the Constitution. This criticism is valid on the ground that the government can exempt a government company from application of several provisions of the Companies Act. Again, the Parliament is not taken into confidence while creating a government company. The government companyல கவர்மெண்ட் அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் அரசியல் சட்டத்தில் விமர்சிக்குது. இந்த கம்பெனிஸ் ஆக்டில்
இந்த நிதிகளை பயன்படுத்துவதில் விதிவிலக்கு பெறுது. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் உருவாக்கும் போது பார்லிமெண்ட் நம்பிக்கையை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. The next, fear of exposure. The annual report of the government company is placed before the parliament state legislature. The working of the company is exposed to press criticism. Therefore, management of the government company often get demoralized and may not take initiative to come out with and implement sometime innovative. ஸோ இந்த ஃபியர் பயத்தினால என்ன வெளிப்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு ஆண்டு தணிக்கை நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டுக்கு அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ நம்ம என்ன பண்ணுறோம், சமர்ப்பிக்கிறோம். பார்லிமெண்ட்டுக்கோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ நம்ம சமர்ப்பிக்கிறோம். இதன் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பத்திரிகைகளால் விமர்சனம் செய்யப்படுது. இதனால் அந்த அரசு நிறுவனத்துக்கு மேலாண்மை நிர்வாகம் சோர்வுற்று காணப்படுது. எந்த வித துவக்க முயற்சி இல்லாமல், புதுமை இல்லாமல் இருக்குது. The next, list of government companies and their logos. First company, Coal India Limited. Its headquarters in Calcutta. Its company's logo is there. The next company, Steel Authority of India. Its headquarters in New Delhi. Its logo is there, you can see that. The next one, Tamil Nadu State Transport Corporation of India. Its headquarters in Chennai. Its logo is seen. The next, Gas Authority of India Limited. Its headquarters New Delhi. Its company logo GAIL Limited. The next one, lack of expertise in deputationist. நிபுணத்துவர் திறமை குறைவாக இருக்க காரணம். The key personnel of a government company are often deputed from government departments. These deputationists generally lack expertise and commitment, leading to lower operational efficiency of the government company. ஸோ இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் பணிமாறுதல் வருது. ஸோ அப்படி வருபவர்கள் திறமை இல்லாமலும் குறைந்த செயல் திறமை பெற்றவராமே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுடைய திறமை இல்லாமலும் இருப்பாங்க, சில சமயம் குறைந்த திறமை பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. The next one, selfish functioning, சுயநலப்போக்கு. The government company works neither for the government nor for the public at large. It serves the personal interest of people who work in the company and who dictate policies of the company. The selfish functioning, சுயநலப்போக்கு. கவர்மெண்ட் கம்பெனியில் அந்த அரசாங்கத்துக்காகவும் பொதுமக்களுக்காகவும் பெரிய அளவில் பணியாற்ற வேண்டி இருக்குது. அரசாங்கத்துக்காகவும் கவர்மெண்ட்டுக்காகவும் ஒர்க் பண்ணணும், பப்ளிக்காகவும் ஒர்க் பண்ணணும். ஆனால் சுய விருப்பத்திற்காக பணியாளர்கள் நிறுவனத்தில் கொள்கைகளை அடிபற்றி பணியாற்ற வேண்டும், பின்பற்றி. ஸோ அவங்களுடைய சுய விருப்பத்துக்காகவும் அங்கே என்ன பண்ணி ஆகணும், அங்கே ஒர்க் பண்ணி ஆகணும். These are all the disadvantages of the government company. Now we completed the chapter 9. Thank you for listening. We will meet in next class.